லாஸ்ட் வீடியோவில் எப்படி புளியோதரை பவுடர் செய்யலான்னு ரெசிபி போட்டிருந்தேன். இப்போ நம்ம அந்த புளியோதரை பவுடர் வச்சு புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் செஞ்ச புளியோதரை பவுடரில் காஞ்ச மிளகாவும் குறுமிளகும் சேர்த்துருக்கேன். அதனால் உரைப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா வெங்காயம் வதக்கும் போதே 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். நீங்கள் அதுக்கு பதிலாக உளுந்து சேர்த்துக்கலாம், இல்லை நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருந்த புளித்தண்ணி இப்போ பாதி அளவு வத்திருச்சு. நான் 2 ஸ்பூன் அளவு புளியோதரை பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த புளியோதரை பவுடரை புளித்தண்ணியோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 200 ml கிளாஸில் 1 கிளாஸ் அளவு ரைஸ் குக் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ரைஸை இந்த புளியோதரை மிக்ஸோட நல்லா சேர்த்துக்கோங்க. ஒரு டேஸ்டியான புளியோதரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.